இது 1996 பெங்களூர்ல இருக்க சித்ரதுர்கா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இது பேருக்கு தான் டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே பாத்தீங்கன்னா மொத்தமே 3 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குமா. சோ 3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குனாலே இது சின்ன டிஸ்ட்ரிக்டா தானே இருக்கணும். இந்த காலகட்டத்திலே இது சின்ன டிஸ்ட்ரிக்ட்னா 1996 காலகட்டத்துல இது எந்த அளவுக்கு சிறுசா இருந்திருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ அப்படிப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல திவ்யா அப்படின்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க தான் தங்கியிருக்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனா மட்டும்தான் வீடே ரீச் பண்ண முடியும். அப்படி நடந்து போற அந்த 2 கிலோமீட்டர் பாதையும் பிஸியான பாதையா இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுக்கு இன்பிட்வீன்ல பாத்தீங்கன்னா அபாண்டனான பிளேஸ் நிறைய இருக்கும். அதுல ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் 2 சைடுமே சோளத்தட்டை மட்டும் தான் வளர்ந்துருக்கும். சோ அந்த இடத்துல எல்லாம் தனியா நடந்து போறதே திக்கு திக்குன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வாழ்ந்த மக்களே சொல்லிருக்காங்க. ஆனா இந்த பகுதியிலையும் பாத்தீங்கன்னா திவ்யான்றவங்க ரொம்ப கேஷுவலா தான் நடந்து போவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பாதை. இதுலதான் அவங்க எப்பயுமே டிராவல் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு டே அப்படி இருக்க போறது இல்ல அப்படின்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. எஸ், அன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 13 நவம்பர் 1996 அந்த ஒரு நாள்ல காலை 10:45 மணி அளவுல பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கவங்க கரெக்டா அந்த 2 பக்கமும் சோளத்தட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பகுதியை ரீச் ஆகுறாங்க. அப்படி ரீச் ஆனோடனே அவங்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா யாரோ நடந்து வர சவுண்ட் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டோடனே யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே தன்னுடைய ஸ்டெப்பை பயங்கர ஃபாஸ்டா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஃபாஸ்டா நடக்கிற அந்த ஒரு டைம்ல பின்னாடி இருந்து இவங்களுக்கு கேட்ட அந்த கால் தடத்தோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரியுது. உடனே இவங்க பயங்கர ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு கை இவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி சரட்டு பின்னாடி இழுக்குது. அப்படி இழுத்த இழுல அவங்க டம்முன்னு தரையில கீழே விழுகுறாங்க. அப்படி விழுந்த உடனே கேப் போட்ட ஒருத்தன் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்படி நின்னாவே ஏன்ட்டு இருந்தே தப்பிச்சலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி தரன்னு அந்த சோளத்தட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறான். இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் கடக்குது. அந்த 2 மணி நேரம் கழிச்சு மயக்க நிலையில இருந்து தெளிஞ்ச திவ்யா அந்த சோளத்தட்டுக்கு நடுவுல அங்கிட்டு கிடக்கிற ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து தன்னுடைய வீட்டை அடைகிறாங்க. அப்படி வீட்டை அடைகிற அந்த ஒரு டைம்ல இவங்களை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் பதறி போய் ஓடி வராங்க. ஏன்னா இவங்க காதுல போட்டிருந்த தோட எவனோ அத்து எடுத்திருக்கா அப்படின்றது அவங்க காதுல வழிகிற ரத்தத்துல இருந்தே தெரியுது. அதே மாதிரி இவங்க கழுத்துல போட்டிருந்த செயினை எவனோ வெட்டுக்குன்னு புடிங்கிருக்கா அப்படின்றது அவங்க கழுத்துல இருக்க காயங்கள்ல இருந்தே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவங்க முகத்திலையும் எவனோ கொடூரமா தாக்கிருக்கா அப்படின்றதும் தெளிவா தெரியுது. சோ இதை பார்த்தோன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் அந்த இடத்தை வந்து அடைஞ்சு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த திவ்யா, நான் நடந்து வரப்ப என்ன ஒருத்தர் வழிமறிச்சு அடிச்சு என்கிட்ட தங்கத்தோடு தங்கச்சி எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்டோன்னே போலீஸ் ஆபீசர் நகையை மட்டும் தான் புடுங்கிட்டு போனானா இல்லாட்டினா வேற எதுவும் பண்ணானமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே திவ்யா, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் என்ன டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. சோ அவங்க கதறி அழுகுற அந்த ஒரு அழுகையிலேயே தெரியுது அவ இவங்களை செக்ஸுவலி அசால்ட் பண்ணிருக்கா அப்படின்றது. ஆனா எந்த ஒரு பொண்ணும் பப்ளிக்கா இந்த ஒரு விஷயத்தை வெளியில சொல்லிட முடியாது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவன் டூலாவே எடுக்க போறான் அப்படின்றது அந்த டைம்ல பெங்களூர் போலீஸ்க்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, இது மாதிரி எக்கச்சக்கமான கேசஸ் இனிமேல் அவங்க பார்க்க போறாங்க அப்படின்றதும் அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. சோ போலீஸும் பாத்தீங்கன்னா திவ்யாவோட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எக்கச்சக்கமான திருடங்களை பிடிச்சு அடியடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை அடிச்சாலும் திவ்யாவை இப்படி பண்ணவை எவன்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்படியே நாட்களும் ஓட ஆரம்பிக்குது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியும் வருது. அன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா அதே சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல பல்லவி அப்படின்ற 17 வயசு சின்ன பொண்ணு மாவாட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவாளில அரிசி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனப்ப அவங்க வீட்டுல பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, சாயந்தரம் 6 மணி ஆனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணை வீட்டை விட்டு தனி அனுப்புனதான். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை பாத்தீங்கன்னா இதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேல இந்த சின்ன பொண்ணு வெளியில போய் மாவாட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அப்பெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மான்ஸ்டர்னு யாரும் கிடையவே கிடையாது. ஆனா இப்ப மான்ஸ்டர்னு ஒருத்தன் உலாவிட்டு இருக்கா இல்லையா. சோ அந்த டைம்ல இவங்க தனியா போறதாம் இப்ப இருக்க பிரச்சனையேவும். இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆகுது. எப்பயுமே பாத்தீங்கன்னா 6 மணிக்கு போற பல்லவி 8 மணிக்கு வீடு திரும்பிடுவான். ஆனா அன்னைக்கு 9 மணி 10 மணி ஆகியும் பல்லவி வீடு திரும்பவே இல்ல. சரி, அடுத்த நாள் காலையிலாவது பல்லவி வீட்டுல இருக்கவங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ணாம இவங்களே தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே டைமும் ஓடுது, ஈவினிங்கும் ஆகுது. அதாவது டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி ஈவினிங் ஆயிடுது. சோ இப்படியே தேன வேலைக்காகன்னு சொல்லிட்டு முந்தின நாள் சாயந்தரம் காணாம போன பொண்ணு அடுத்த நாள் சாயந்தரம் தான் போய் போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் பாத்தீங்கன்னா தேடி பாக்குறாங்க. ஆனா நைட் ஆனால அவங்களால பெருசா கண்டுபிடிக்க முடியல. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையே ஆகுது. அதாவது டிசம்பர் மாசம் 8ஆம் தேதியும் வருது. அந்த ஒரு நாள்ல தான் ஒரு பாடி அரை நிர்வாணமா ஒரு அபாண்டனான பிளேஸ்ல கிடக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே போலீஸ் பல்லவியோட ஃபேமிலியை கூட்டிட்டு நேரம் அந்த பாடி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படி போன புட்டனே பல்லவியோட அம்மா அப்பா 2 பேரும் கதறி அடிச்சுட்டு அந்த பாடிட்ட போக போறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல போலீஸ் அவங்களை தடுத்து நிப்பாட்டி, நாங்க அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ற வரைக்கும் நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி அங்கிருந்து அப்புறப்படுத்தி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி
அனுப்பின அந்த ஒரு டைம்ல அந்த பொண்ணை சுத்தி இருக்கிற முட்கள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாமே அங்கனங்கன்னு கிடக்கு. ஆனா அந்த பொண்ணோட கால்ல போட்டிருந்த கொலுசையும் காணா, அதே மாதிரி அவங்க கையில போட்டிருந்த சில வளையல்களையும் காணா. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் போலீஸ் நுண்ணிப்பா நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ற அந்த ஒரு டைம்ல பல்லவியோட அம்மா அப்பா எங்க 2 பொண்ணுங்களுக்கு நாங்க ஒரே மாதிரி வெள்ளி கொலுசு தான் வாங்கி கொடுத்தோம். அந்த வெள்ளி கொலுசுல A1 அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த கொலுசு என் பொண்ணோட கால்ல இப்ப காணா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. இந்த A1 அப்படின்ற ஒரு சிம்பிளையும் போலீஸ் இப்ப நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூச்சு திணறி இறந்திருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டும் வருது. அதுலயும் அந்த பொண்ணோட மூக்கண்டு வாய் இருக்க பிடிச்சதுனாலதான் மூச்சு விட முடியாம அவங்க இறந்திருக்காங்க. அப்படி இருக்க பிடிச்சதுனாலயே அந்த பொண்ணோட கீழ் பல்கள் இருக்கு பாத்தீங்களா, அது மேல் உதடுல அழுத்தினதுனால அந்த உதடோட உட்பகுதியில காயமும் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பெண்ணை ரேப் பண்ணி தான் கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் போலீஸ் கைக்கு வருது. இந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்ராதுர்கா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வேற லெவல்ல பதற்றத்துக்கு உள்ளாக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு கொடூரமான கொலையை அவங்க வாழ்நாளே பார்த்தது கிடையாது. அதுவும் லாஸ்ட் 2 மாசத்துக்குள்ளே இந்த மாதிரி இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் நடந்துருச்சு இல்லையா. சோ இது ரெண்டையும் பண்ணவே ஒருத்தனா இருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ அதனாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதுர்கால யார் யாரெல்லாம் வாண்டட் லிஸ்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி அடி நடிச்சு நீங்க தான் அதை பண்ணீங்களா, நீங்க அதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா என்னத்தை உங்க வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் போட்டு அடி நடிச்சு விசாரிச்சாலும் இந்த 2 சம்பவங்களை பண்ணது யார் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே நாட்களும் ஓடுது. அப்படி ஓடிட்டு இருக்கப்ப ஒரு நாள் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மொட்டை கடிதாசி வருது. அந்த மொட்டை கடிதாசில யார் இந்த லெட்டர் அனுப்புனாங்க அப்படின்ற அட்ரஸ் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கிற அந்த ஒரு லெட்டருக்குள்ள இருக்கிற பேப்பர் எடுத்து இவங்க பிரிச்சு பாக்குறப்ப நீங்க இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு பல்லவி கேஸ்ல 5 பெரிய கைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா இந்த சித்ரதுர்கால இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோட பையனும் இருக்கான், கூடவே இந்த சித்ரதுர்கால இருக்கிற ஒரு டாக்டரோட பையனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ்னாலும் பக்கு நடிச்சது. இதை யார் அனுப்புனானே தெரியல. இருந்தாலும் இந்த ஒரு லெட்டர் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸோட லிஸ்ட் இருக்கிறாங்க, கூடுதலா ப்ரொஃபஸரோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அந்த ஒரு லிஸ்ட்ல எந்த டாக்டர்லாம் 15 வயசுக்கு மேல பையங்க இருக்காங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. கூடுதலா ப்ரொஃபஸருக்கு யார் யாரெல்லாம் 15 வயசுக்கு மேல பையங்க இருக்காங்களோ அவங்களோட லிஸ்டையும் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசி 50ல இருந்து 60 பேரோட பேரை பார்த்தா தனியா எடுத்துறாங்க. ஆனா என்னத்த 50ல இருந்து 60 பேரோட பேர் எடுத்தாலும் இந்த 50ல இருந்து 60 பேரை தனித்தனியா போய் விசாரிக்க முடியுமா என்ன? ஏன்னா இந்த 50ல இருந்து 60 பேருமே பாத்தீங்கன்னா இந்த சித்ராதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல நல்ல நேம்ல இருக்கிற ஆட்கள். அப்படி இருக்கிற அவங்ககிட்ட போயிட்டு உங்க பையன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க இந்த கொலையை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது இவங்களுக்கே பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுரும் இல்லையா. சோ அதனாலே இந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா மூவ் பண்ண முடியாம மொழிப்பதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இந்த பல்லவியோட டெத் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா சென்சேஷனா மாற ஆரம்பிக்குது. நியூஸ் பேப்பர்லயும் பயங்கரமா எழுத ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலே பல்லவியோட இந்த ஒரு இறப்பு பாத்தீங்கன்னா போராட்டமாவும் மாற ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு பிரஷர்னாலே இதுக்கு மேலேயும் போலீஸ் இந்த ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை சிபிசிஐடி கைக்கு மாத்தி விட்டுறாங்க. அப்படி மாத்தி விட்ட உடனே அவங்க இந்த கேஸ்குள்ள வந்த உடனே இந்த பல்லவிக்கு நிகழ்ந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேற யாருக்காச்சும் நிகழ்ந்திருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம முதல் கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இதே மாதிரியான நிகழ்வு வேற எங்கேயாச்சும் நடந்திருக்கா, அவங்க இதை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுருக்காங்களா அப்படின்ற டீடைலை கலெக்ட் பண்ண சொல்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றதோட பலனா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுதான் டிசம்பர் 6ஆம் தேதி பல்லவி கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா. அவங்க கொல்லப்பட்டதுக்கு எக்ஸாக்டா 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி இதே மாதிரி இன்னொரு பெண்ணு அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்க. ஆனா அப்படி அஃபெக்ட் ஆன அந்த ஒரு பெண்மணி அவன்கிட்ட தப்பிச்சு வீட்டுக்கும் போயிட்டாங்க. சோ இந்த ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் தான் பாத்தீங்கன்னா சிபிசிஐடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த பொண்ணு யாருன்ற டீடைலை கெட் பண்ண சொல்றாங்க. அப்படி கெட் பண்ணதுல அந்த பொண்ணோட பேரு கீதான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒரு பால்காரரோட மக அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அப்படி கண்டுபிடிச்ச இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா காது வழியா வந்த நியூஸா தான் இருக்கே தவிர எக்ஸாக்ட்டா அந்த கீதா எங்க இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியல, அந்த பால்கார் எங்க இருக்காங்கன்றது அந்த சிபிசிஐடிக்கு தெரியல. சோ அதனாலே சித்ரதுர்கால யார் யாரெல்லாம் பால்காரங்க இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அந்த லிஸ்ட்ல யார் யாருக்கெல்லாம் வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தனியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல மொத்தமே 4 பால்காரங்க மட்டும்தான் இவங்களோட ஃபைனல் லிஸ்ட்ல வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற அந்த 4 பேர்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கீதா அப்படின்ற பொண்ணு இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க பொண்ணுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே அந்த பால்காரரும், சார் என்னைக்குமே நான் சாயந்தரம் பார்த்தா பாலை கறந்துட்டு ஒவ்வொரு வீடா போய் ஊத்துறது பழக்கமான ஒரு விஷயம் தான். அப்படி நான் பாலை கொண்டு போறப்ப என் பொண்ணு என் கூட வரேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டானா நான் யோசிக்காம நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாசைக்கு கூட்டு போயிருவேன். அதே மாதிரி தான் டிசம்பர் 4ஆம் தேதி நான் கூட்டு போனேன். அப்படி கூட்டு போயிட்டு நாங்க பாலெல்லாம் ஊத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்ற டைம்ல மருந்து கடையில எனக்கு உடம்பு வலிக்காக கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியிருந்துச்சு. சோ அதனால நான் போய் மருந்து வாங்கிட்டு நீ முன்னாடி நடந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை முன்னாடி போக சொல்லிட்டு நான் மருந்து கடையில போய் மருந்தை வாங்கிட்டு இருந்தேன். அப்படி நான் வாங்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல என் பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருந்தா. அப்படி நடந்து போறப்ப அவளுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல ஒருத்தன் கேப் போட்ட மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தான். அப்படி வந்தாவே கேஸ்ல என் பொண்ணை கிராஸ் பண்ணி போயிட்டான். சோ அப்படி போன உடனே என் பொண்ணு சாதாரணமா தான் நடந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ல நடந்து போயிருக்கா. ஆனா அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்ப கிராஸ் பண்ணி போனாவே மறுபடியும் என் பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரி பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். அந்த ஒரு விஷயம் என் பொண்ணுக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுத்துச்சு. ஒருவேளை என் அப்பா தான் என் பின்னாடி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்திருக்கான். ஆனா அந்த இடத்துல நான் என் பொண்ணுக்கு பின்னாடி வரல, அந்த கேப் போட்ட ஒருத்தன் தான் ஃபாலோ பண்ணிருக்கான்.
பண்ணிருக்கான். அதை பார்த்த உடனே என் பொண்ணு பயங்கர ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ஓடின உடனே அவனும் பயங்கர ஃபாஸ்டா வந்து என் பொண்ணோட தலையை பிடிச்சி சரட்டை கீழே பிடிச்சி இழுத்துருக்கான். அப்படி இழுத்த உடனே என் பொண்ணு கீழே விழுந்துட்டான். அப்படி விழுந்த உடனே அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என்கிட்ட இருந்தே தப்பிக்கலாம்னு நினைச்சு அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணோட ட்ரெஸ் மேல கைய வைக்க வந்து அப்படி கைய வைக்க வந்து என் பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனா. அப்படி கத்துற அந்த ஒரு டைம்ல நான் தூரமா நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்படி நடந்து வந்து எனக்கு என் பொண்ணோட சவுண்டு கேட்டோன்னே பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்து அப்படி ஓடி வந்து பாக்குறப்ப இவன் என் பொண்ணோட கழுத்து நெரிச்சிட்டு இருக்கதை பார்த்தேன். அதை பார்த்த உடனே கீழே அந்த கல் எடுத்து சரட்டு அவன் மேல எரிஞ்சேன். அப்படி எரிஞ்ச உடனே அந்த கல் அவனோட முகத்துல படிச்சு அப்படி பட்ட உடனே லைட்டா அவன் நில குழஞ்சான். அப்படி நில குழஞ்ச அந்த ஒரு சமயத்தை யூஸ் பண்ணி என் பொண்ணு ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து அவனை ஒரே குத்தி கீழே தள்ளிட்டு எந்திரிச்சிட்டான். அப்படி எந்திரிச்சு அந்த டைம்ல நானும் பயங்கர ஃபாஸ்டா அவன் பக்கத்துல ஓட போனேன். அப்படி ஓடுறதுக்குள்ளே அவன் என்ன பார்த்த உடனே குடுகுடுன்னு பக்கத்துல இருந்த புதற்குள்ள போய் மறைஞ்சிட்டு அங்க இருந்து திருச்சு ஓடிட்டான். அப்படி திருச்சு ஓடுனதுக்கு அப்புறம் நான் என் பொண்ணுகிட்ட போயிட்டு என்னமா எதுவும் பிரச்சனையா வேறு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு என் பொண்ணு இல்லப்பா அவன் இப்பதான் நீ அடிச்சு கிளத்துல தாக்க வந்தான். அப்படி அவன் தாக்க வரப்ப அவன் தலைமுடியை பிடிச்சிட்டு அவனுக்கு வலிக்கும் சொல்லிட்டு அவன் தலைமுடியை பிடிக்க ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்றப்ப அவன் போட்டிருந்த கேப் கீழே விழுந்துச்சு. அப்படி உழுகிறப்பதான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். அவன் தலையோட ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா முடி சுத்தமா இல்ல, ஷார்ப் கட் பண்ணிருக்கான். அவன் மண்டியில இருக்க முடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டா தான் இருந்துச்சு. அதை வச்சு பாக்குறப்ப அவன் ஒருவேளை போலீஸ் ஆபீசரா இருப்பானோ அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னா. சோ என் பொண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இல்ல இதுக்கு மேல நம்ம இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு போகவே வேணாம். ஏன்னா நம்ம மாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க போய் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போற அந்த ஒரு ஆளே இந்த ஒரு மிருகமா இருந்தான் அப்படின்னா அவ எங்களை சும்மா விட மாட்டான்ல சார். அதனாலதான் நாங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டோம். ஆனா எப்படியோ இந்த ஒரு விஷயம் வெளியே பரவி எக்கச்சக்க மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவே எங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரரு சிபிசிஐடி சொல்றாரு. இதை சொன்ன உடனே அந்த சிபிசிஐடி ஆபீசர்ஸ் உங்க பொண்ணு நாங்க பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பால்காரன் தாராளமா பேசுங்க சார் சொல்லிட்டு கீதாவை கூப்பிடுறாரு. கீதாவும் சிபிசிஐடி ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்து அவங்ககிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸரா அந்த கல்பிரேட்டை பாத்திருக்கீங்க, அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே கீதா கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா சார் அவன் பேசி என் மைண்ட்ல நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இந்த சிபிசிஐடி ஆபீசர்ஸ் உங்களோட உதவிக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் படுவோம், நாங்க சப்போஸ் யாராச்சும் பிடிச்சோம் அப்படின்னா உங்களை வந்து அடையாளம் காட்ட சொல்றோம், அப்போ மட்டும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்படி கிளம்ப போற அந்த ஒரு டைம்ல கீதா அவங்களை தடுத்து நிப்பாட்டி சார் நீங்க தேடிலாம் போக வேண்டிய அவசியமே இல்ல, நான் இப்பதான் ரீசெண்டா அவனை நான் பார்த்தேன், அதுவும் நம்ம சித்திரத்துருக்காவோட கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா சார், அங்கதான் சார் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு சிபிசிஐடி ஆபீசருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். என்னங்க கீதா சொல்றீங்க, நீங்க அவனை பாத்தீங்களா, நீங்க எப்படி அந்த கிரவுண்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கீதா சார் இப்பதான் நான் ரீசெண்டா சித்திரதுர்காவோட ஹோம் கார்டா ஜாயின் பண்ணிருக்கேன், அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப குடியரசு தினம் வரப்போகுது இல்ல சார், அதுக்கு மார்ச் பாஸ் பண்ற பிராக்டிஸ்க்காக என்னைய கிரவுண்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் அங்க போயிட்டு அங்க இருக்கிற லைன்ல முன்னாடி லைன்ல நின்றுட்டு இருந்தேன். அப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் அந்த கிரவுண்ட சுத்தம் பண்ணிட்டு கோலப்படி வச்சு ட்ராக் போடுவாங்களா சார், அந்த ட்ராக் போடுற ஒருத்தனோட ஃபேஸ பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி பயம் தொற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்படி தொட்டுன உடனே அவனை நான் உத்து பார்த்தேன். அப்படி பாக்குறப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு இவன் தான் அன்னைக்கு என்னை அட்டாக் பண்ணவே அப்படின்றது. இதை நான் கன்ஃபார்மா சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நாள்ல எங்க அப்பா கல்ல விட்டு எரிஞ்சதுல அவனோட முகத்துல லைட்டா அதை பட்டு காயத்தை கிரியேட் பண்ணிச்சதா சார், அதே காயம் அவனுக்கு இருந்துச்சு. சோ என்னால 100% ஷூரா சொல்ல முடியும் அந்த கோலப்படியை வச்சு லைன் போட்ட அவன் தான் அன்னைக்கு நீ தாக்குன அந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கீதா சிபிசிஐடி சொல்றாங்க. அதை சொன்ன உடனே சிபிசிஐடிக்கு வெறுத்தனமான ஒரு கோப்பு கிடைக்குது. அப்ப நம்ம இவனை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளால எக்கச்சக்கமான உண்மையில வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிராக்டிஸ் ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி அன்னைக்கு இடையில அந்த கிரவுண்ட் யார் சுத்தம் பண்ணாங்க, யார் அந்த லைன் எல்லாம் போட்டாங்க அப்படின்ற டீடைல கெட் பண்றாங்க. அப்படி கெட் பண்ணதுல அன்னைக்கு அந்த கிரவுண்ட் கிளீன் பண்ணி அந்த லைனை போட்டது 4 ட்ரைனிங் போலீஸ் ஆபீசர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே அந்த 4 பேரை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களை இங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை வர சொல்றாங்க. அப்படி வர சொல்ற அந்த ஒரு டைம்ல கீதாவே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க. அப்படி வர சொன்ன அவங்கள வீட்டுக்குள்ள ஜன்னல் ஓரத்துல சீக்கிரட்டா மறைஞ்சு உட்கார சொல்லிடுறாங்க. அப்படி மறைஞ்சு உட்கார சொன்ன அவங்களுக்கு முன்னாடி சிபிசிஐடி ஆபீசர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த ஒரு டைம்ல கீதா பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், சுத்தம் பண்றதுக்காக அந்த 4 ட்ரைனிங் போலீஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர்ல யாரு அந்த கல்பிரேட் அப்படின்றத அடையாளம் பார்த்து அந்த சிபிசிஐடி ஆபீசர்ட்ட சொல்லணும் அப்படின்றதான் கீதாக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஒரே ஒரு டாஸ்க். சோ அந்த கீதா அவங்க தான் அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து 4 பேர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல 3 ட்ரைனிங் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற இடத்தை அடைஞ்சு அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நீ சொன்ன ஆளா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு கீதாட்ட சிபிசிஐடி ஆபீசர்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு கீதா இல்ல சார் இந்த 3 பேர்ல யாருமே அவன் இல்ல சார், 4வதா இருப்பான்ல சார் அவன எங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட சிபிசிஐடி ஆபீசரும் வேகமா போயிட்டு அந்த 3 பேர்ட்ட யோ 4வதா ஒருத்தர் இருந்தாலே அவ எப்பயும் வருவான், நிறைய கிளீன் பண்ண வேண்டிய இருக்கு, எப்பயும் வந்து கிளீன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ட்ரைனிங் ஆபீசர்ஸ் சார் அவன் சைக்கிள் வந்துட்டு இருக்கான் சார், வெளியே எங்கேயோ வெளியே போயிட்டான் போல அதனாலதான் லேட் ஆகுது, ஆனா கண்டிப்பா வந்துருவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன அடுத்த நிமிடமே சைக்கிள் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்து சிபிசிஐடி ஆபீசர் வீட்டுக்குள்ள இருந்த கீதாக்கு சிக்னல் கொடுக்குறாரு. உடனே கீதாவும் சைக்கிள் வர பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பாக்குறப்ப அவங்க கண்கள் பயங்கரமா விரியுது. அப்படி விரிஞ்ச உடனே சார் அவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ஒரு நபரை சிபிசிஐடி ஆபீசர்ஸ்
போலீஸ் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நோட் பண்ணோடனே அவனை பத்தி டீடைல்ஸை கெட் பண்றாங்க. அப்படி கெட் பண்ணி பாக்குறப்ப அவனுடைய பேர் உமேஷ் ரெட்டி அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் இந்த சித்ரதுர்கா போலீஸ் ட்ரைனிங்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே காஷ்மீர்ல சிஆர்பிஎஃப் ட்ரைனிங்ல இருந்திருக்கான். ஆனா அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் எங்க போஸ்டிங் போனா அப்படின்றத யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அங்க ட்ரைனிங்க முடிச்சவன் மறுபடியும் இங்க வந்து ஏன் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணா அப்படின்றதான் போலீஸ்க்கு இந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. சரி இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தன் கூட மட்டும் தான் நல்லா பழகுவான். அப்படி பழகுற அவர்கிட்ட போய் இவனை பத்தி கேட்கிறப்ப, சார் இவனுக்கு தனிமை தான் சார் ரொம்ப பிடிக்கும். யாரு கூட அந்த அளவுக்கு பெருசா பேசவும் மாட்டான், பழகவும் மாட்டான். ட்ரைனிங் முடிச்சு ஒன்ஸ் ரூமுக்கு வந்துட்டானா அவன் பாட்டுக்கு ரூம்குள்ள போயிட்டு கதை படைச்சுக்குவான். கதை படைச்சதுக்கு அப்புறம் அவன் ரூம்குள்ள யாரையும் விட மாட்டான். அதே மாதிரி இவனும் எந்த ஒரு ரூமுக்கும் போக மாட்டான். எப்பயுமே சைக்கிள்ல தான் எங்கிட்டாவது சுத்திட்டே தெரிவியான். அதே நேரத்துல இவனுக்கு சிகரெட் தண்ணின்னு சொல்லிட்டு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல. இதை கேட்கிறப்ப அவன்கிட்ட எந்த வித வினோதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் காஷ்மீர்ல சிஆர்பிஎஃப் ட்ரைனிங் முடிச்சுட்டு எதுக்கு இங்க வந்து அப்படின்றத இவனுக்கு இருந்த மிகப்பெரிய டவுட்டா இருந்துச்சு. சோ காஷ்மீர்ல என்ன பண்ணிட்டு வந்தா அப்படின்ற டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்பதான் இவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கிருந்த ஒரு கமாண்டரோட வீட்டுல இவன் கார்டா இருந்திருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்படி கார்டா இருந்தப்ப அந்த கமாண்டரோட மகளையே இவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணதாவும், அது தெரிஞ்ச அந்த கமாண்டர் இவன் அடின்னு அடிச்சு இவன் தோலை உரிச்சதாவும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மள அடிச்சே கொண்டுருவாயடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்ததாவும் டீடைல்ஸ் சிபிசிஐடி கெட் பண்றாங்க. சோ இந்த டீடைல்ஸை கெட் பண்ணோனே மேபி சித்ரதுர்கால நடக்கிற கிரைம்ஸுக்கும் இவன் தான் காரணமா இருப்பா அப்படின்ற டவுட்டை இன்னமும் சிபிசிஐடிக்கு அதிகமாக்குது. இருந்தாலும் இவனையும் கீதாவை நேருக்கு நேரா சந்திக்க வச்சு இவன் தான் அவன் அப்படின்றத கீதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபர்தரா மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அப்படி வந்தோடனே கீதா கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் தான் சார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே இந்த உமேஷ் ரெட்டின்றவன் ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, சார் இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, இப்ப நாங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டோம், அதனால எங்களை மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றான், சத்தியமா இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். அதை கேட்டோன்னே கீதா, சரிங்க சார் இவன் சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுனா என் பேரை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா சொல்றாங்க. அதை கேட்டோன்னே உமேஷ் ரெட்டினாலும் பேர் தெரியாம திருன்னு முழிக்கிறான். அதை பார்த்தோன்னே சிபிசிஐடி ஆபீசர் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வாடாங்க கொய்யால உன்னை தாண்டா இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெண்டு அடியை போட்டு ஒரு ரூமை முதல் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு நிறுத்திட்டு அவன் ரூமுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போய் யாரையுமே உள்ள விடாத அந்த ஒரு ரூமுக்குள்ள சிபிசிஐடி ஆபீசர்ஸ் என்டர் ஆகி அந்த ரூமை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப சிபிசிஐடி ஆபீசர்ஸ் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் கேஸ்ல அஃபெக்ட் ஆன திவ்யாவோட நகை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். ரெண்டாவது இறந்து போன பல்லவியோட A1 சிம்பிள் போட்ட கொலுசு இங்க இருக்குதான்னு செக் பண்ணணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிட்டா கூட இவன் தான் அந்த கல்பிரேட்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா. சோ அதனாலே அந்த ரூமை ஒரு இடம் கூட விடாம இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப இவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு நகையும் அந்த ரூம்ல இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதற்கு மாற பயங்கர ஷாக்கிங்கான இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஒரு பேக். அந்த பேக்கை இவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேக் ஃபுல்லா பெண்களோட உள்ளாடைகள் நிறைஞ்சு போய் கிடந்திருக்கு. இத பார்த்தனே போலீஸே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே உமேஷ் ரெட்டியை திரும்பி பார்த்து இதுட்ட பேக் நிறைய பெண்களோட உள்ளாடையா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு உமேஷ் ரெட்டி, சார் நைட்டு இதை போட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும், அதனால பக்கத்துல யாராவது காய போட்டுதான் அதை நான் தூக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஒரு விஷயம் நார்மலான ஆளே கிடையாது, கொஞ்சம் வினோதமான ஆள் அப்படின்றத சிபிசிஐடி ஆபீசர்ஸ்க்கு நல்லாவே உணர்த்துது. ஆனா என்னத்தை உணர்த்தினாலும் இவங்க தேடி வந்த எவிடன்ஸ் இங்க இல்ல இல்லையா. சோ அதனாலே இவனை கீதா கேஸ்ல மட்டும் தான் கோர்ட்ல ஆஜர்படுத்த முடியுது. ஆனா என்னத்தை ஆஜர்படுத்தினாலும் கீதாவை பெருசா அஃபெக்ட் பண்ணல இல்லையா. சோ அதனாலே பாலியல் ரீதியான நோக்கத்துல நான் கீதாவை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பெயில் வாங்கிட்டு ரெண்டே நாள்ல வெளியே வந்துடுறான். சட்டத்துல இருக்க இந்த ஒரு ஓட்டை பாத்தீங்கன்னா பெண்கள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தை பயங்கரமா கோவப்படுத்துது. ஒருத்தர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணா மட்டும் தான் தண்டனை கொடுப்பீங்களா, அதே பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ற நோக்கத்துல வந்து தொடுவான், அவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு வந்தான், அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா. இந்த இடத்துல அவன் பண்ணாலும் பண்ணாட்டி அவனுடைய நோக்கம் ஒன்னாதானே இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஆள்லாம் நீங்க வெளியே விட்டீங்க அப்படின்னா இதே மாதிரியான எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா சொல்றாங்க. இப்படி இவங்க கோவமா சொன்னாலும் இவங்க கெஸ் தப்பாகல. இதுக்கு அடுத்து எக்கச்சக்கமான கேசஸ் இதே மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு.